வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள மாதி சூறாவளி யாழ்ப்பாணத்திற்கு வடகிழக்கே 850 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வடக்கு கிழக்கு கரையோரங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழ்கடல் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் கூறுகின்றது. இதேவேளை திருகோணமலையில் இருந்து யாழ்ப்பாணம் வரையான கடற்பரப்பில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்றும் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வங்காள விரிகுடாவில் காணப்படுகின்ற மாதி என்னும் கடும் சூறாவளி தற்போது யாழ்ப்பாணத்துக்கு வடகிழக்கே 850 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. வடகிழக்கு ஆழ்கடல் பிரதேசங்களில் தொடர்ந்து மழை மற்றும் காற்றுடனான வானிலை நிலவும். கிழக்கு ஊவா மாகாணங்களில் பிற்பகல் அல்லது மாலை, பிற இடங்களில் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சியடையும். ஏனைய நாட்டின் பகுதிகளில் மழையற்ற வானிலை. அத்துடன் இக்கடல் பிரதேசங்களின் காற்றின் வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். திருகோணமலை தொடக்கம் யாழ்ப்பாணம் முதல் மன்னார் வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும் தென்கிழக்கு ஆழ்கடல் பிரதேசங்கள் 250 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பாற்பட்ட காலி தொடக்கம் பொத்துவில் வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை உயரும். கடந்த சில நாட்களாக அம்பாறை மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மாவட்டத்தின் மீனவர்கள் தொடர்ந்தும் கடற்றொழிலுக்கு செல்வதனை தவிர்த்து வருகின்றனர். இதனால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு போய் ஒரு 15-20 நாளாக தொழில் சாதா அடிபட்டு போச்சு. எங்களுக்கு எந்த விதமான தொழிலும் நடக்கல. தள்ளினா தோணி எல்லாம் உடைஞ்சி சாஞ்சு பெரிய ஒரு இழப்புகளாகி எந்த அரசியல்வாதிகளும் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை, இதையும் இல்லை, என்ன விட முடியாது, ஒருத்தரும் கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. முறையான ஆவரணம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையால் இப்படி மிச்சம் ஒரு கட்சி நிலையா இருக்கு எங்களது நிலைமைகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடற்சீற்றம் அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் 13வது நாளாகவும் மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் கடும் குளிருடன் கூடிய காலநிலை நிலவுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் சீரான வானிலை நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். எனினும் மாவட்டத்தின் மீன்பிடி தொழில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். காலகாலமா அடித்து வந்த மாரி கடல் மிகவும் வேகமாக இந்த முறை அடித்துக் கொண்டிருக்கிறதால மிகவும் இதுக்குரிய ஏற்பாட்டை செய்து இதை எந்த வகையில தடுக்கலுமோ இந்த நிறைய பைசல்னார் கிராமத்திலே நிறைய வீடுகளிலே தண்ணி ஏறிய வண்ணமாக மிகவும் மக்கள் கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பதை எங்கள் கண்ணால பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புத்தளம் மாவட்டத்தில் மப்பும் மந்தாரமுமான காலநிலை நிலவுகிறது. அத்துடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறினார். இதனால் தொடர்ந்து மீனவ தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மலையகத்தின் நுவரெலியா மாவட்டத்தில் பனியுடன் கூடிய காலநிலை நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.